கவனம் என்பது மனதின் அசைவு, மனதின் இயக்கம். கவனத்தினுடைய ஒழுங்குதான் மனதின் ஒழுங்கு என்பதை நாம் உணர வேண்டும். கவனத்தின் ஒழுங்குதான் மனதின் ஒழுங்கு என்பதை நாம் உணர வேண்டும். மனதின் ஒழுங்குதான் வாழ்வின் ஒழுங்காக மாறுகிறது. மனித மனதினுடைய அந்த ஒழுங்கு மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இயற்கைக்கே நன்மை என்பதை நேற்றைய வகுப்பில் நாம் புரிந்து கொண்டோம். ஆனா, கவனக் குறைபாடு என்பது மனிதனுடைய கவனத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடு என்பது எல்லா விதமான தவறுகளுக்கும், குறைபாடுகளுக்கும், நோய்களுக்கும், துன்பங்களுக்கும் அடிப்படையாக மாறுகிறது. கவன குறைபாடு தான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை. எதன் மீது கவனம் செல்ல வேண்டுமோ அதில் செல்லாமல் இருப்பது அல்லது சொற்பமாக செல்லுவது, இதுதான் கவனத்து குறைபாடு. எதன் மீது கவனம் செல்லக்கூடாதோ அதன் மீது அதிகமாக செல்வது, அதீதமாக செல்வது, இதுதான் கவன குறைபாடு. நல்லதுல கவனம் செலுத்தணும், அதுக்கு பதிலா நீங்க கெட்டதுல செலுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எதுல கவனம் செலுத்தணுமோ அதுல கவனம் போக மாட்டேங்குது, எதுல போகக்கூடாதோ அதுல அதீதமா போகுது. இது கவன குறைபாடு. இந்த கவன குறைபாடு தான் உண்மையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல நம்முடைய மனதிற்கு 2 பக்கங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று கவனம் செலுத்துதல் என்ற திறமையை கொண்டிருக்கிறது. இன்னொரு மனம் அந்த திறமையை எதன் மீது செலுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. நேற்றைய வகுப்புல சொன்ன மாதிரி ஒரு காரு டிரைவர் மாதிரி. கார் யார் ஓட்டினாலும் ஓடும். டிரைவர் தான் எங்க ஓட்டணும், எவ்வளவு வேகமா போகணும்னு டிசைட் பண்ணக்கூடியவர். இப்போ ஒரு விபத்து நடந்துருச்சு, காரை பிடிச்சா ஜெயில போடுவீங்க, காருக்கா தண்டனை கொடுப்பீங்க, டிரைவருக்கு தானே தண்டனை கொடுப்போம், பனிஷ்மெண்ட் கொடுப்போம். அந்த மாதிரி தான். அப்போ இங்க கவனம் நிறைவா இருக்குது நமக்குள்ள. அதை எதன் மீது செலுத்துவது, எதன் மீது செலுத்தக்கூடாது என்பதில் தான் பிரச்சனை இருக்கு. மனதினுடைய அந்த இன்னொரு தன்மை இருக்கு இல்லையா? அதாவது கவனத்தை எதன் மீது செலுத்த வேண்டும் என்ற அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய மனதின் அந்த தன்மையை, அதாவது மனம் 2ஐ சரி செய்ய வேண்டும். கவனத்தினுடைய குறைபாடு என்பது என்னங்க? எதுல கவனம் செலுத்தக்கூடாதோ அதுல செலுத்துறது, எதுல செலுத்தணுமோ அதுல செலுத்தாம இருக்கிறது தானே கவன குறைபாடு. அப்ப கவனத்தை வலிமைப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? எது நன்மையோ அதன் மீது கவனத்தை செலுத்துவது தானே. அப்போ கவனத்தை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் 2ல நாம மூச்சின் மீது கவனத்தை கம்பல்சிவா செலுத்த வைக்கின்றோம். நன்மைகளை நோக்கி செலுத்தப்படக்கூடிய கவனம் தான் வலிமை மிக்க கவனம். எந்த நன்மையின் மீது அந்த கவனம் செலுத்தப்பட்டாலும் அது வலிமையான கவனமாகத்தான் இருக்கும். ஆனால் மூச்சு என்பது மனிதன் கவனம் செலுத்தப்பட வேண்டிய முதல் நன்மையான விஷயம். எல்லா நன்மைகளையும் நீங்க கவனம் செலுத்தலாம். ஆனா ஃபர்ஸ்ட் எதுங்க நன்மை அப்படின்னா மூச்சு தான். கவனம் மூச்சின் மீது செலுத்தப்படும் போது, கம்பல்சிவா செலுத்தப்படும் போது நம்முடைய கவனம் வலிமை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அதுதான் இந்த ஆனாபான தியானம். கவனத்தின் வலிமை என்பது என்ன? நல்ல விஷயங்கள் மேல செலுத்தப்படக்கூடிய கவனம். உங்களுக்கு கவனம் செலுத்த கஷ்டமா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது கவனத்தின் பலகீனம் அல்ல. அந்த விஷயத்து மேல கவனம் செலுத்துறதுக்கு முடியல. வேற விஷயத்துல கவனம் ஈஸியா போகுமா இல்லையா? அப்போ உங்களுக்கு அதனாலதான் நான் சொன்னேன். இது கண் பார்வை மங்களா தெரியிறது மாரியான விஷயம் கிடையாது கவன குறைபாடு என்பது. இதுல போல, இதுல போகுது. அதுல போக ரெடியா தானே இருக்குது. அப்ப கவனம் ஸ்ட்ராங்கா தானே இருக்குது. அப்ப கவன குறைபாடு என்பது என்ன? எது வேண்டாமோ, எது இறை பொருத்தத்திற்கு எதிராக, முரணாக இருக்கிறதோ, அதன் மீது செலுத்தப்படக்கூடிய கவனம் தான் குறைவுள்ள கவனம், பலகீனமான கவனம். எது நன்மையோ, எதை இறைவன் பொருந்திக் கொள்கிறானோ, அதன் மீது செலுத்தப்படக்கூடிய கவனம் வலிமையான கவனம். அப்போ நமக்கு கவன குறைபாடு இருக்குதா? நம்ம கவனம் பலமா இருக்குதான்றது நாம செக் பண்ணிக்க வேண்டிய விஷயம். பலகீனமா இருக்குது, அத பலப்படுத்திக்கிறணும். பலமா தான் இருக்குது, இன்னும் அத பலப்படுத்திக்கணும். ஏன்னா நன்மைகளுக்கு எல்லையே இல்லை. அப்ப கவனம் செலுத்த வேண்டியது என்பது, கவனத்தை பலப்படுத்த வேண்டியது என்பது ஒவ்வொருவருக்குமான தேவையாக இருக்கிறது. ஏங்க மூச்ச போய் கவனிக்கிறீங்க? மூச்சு நன்மை. இப்போ நீங்க ஒரு நல்ல புத்தகம் படிக்கிறீங்க. நிச்சயமாக அது கவனத்தை பலப்படுத்தக்கூடிய செயல். ஏன்னா நல்ல புத்தகம்ன்றது நல்லது தானே! அப்ப கவனம் பலமாகுதா? ஒரு நல்ல காட்சிகளை பார்க்கிறீர்கள். இது கவனத்தை பலப்படுத்த உதவக்கூடிய செயலா? நிச்சயமாக. நல்ல மனிதர்களுடைய நல்ல பேச்சுக்களை நீங்கள் கேட்கிறீர்கள். இது கவனத்தை பலப்படுத்தக்கூடிய செயலா? நிச்சயமாக. நல்ல சூழல்கள கவனிக்கிறீங்க, பார்க்கிறீங்க. இது நிச்சயமாக கவனத்தை பலப்படுத்தும். ஆனா இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? இது எல்லாமே புற உலகத்துல இருக்குது. இது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் புற உலகத்துல இருக்குது.
ஆனா மூச்சு அப்படிங்கிறது அவங்க அக உலகத்துக்குள்ள வருது. உங்களுக்காக வருது. இறைவன் புறத்திலிருந்து வருகிறது. இதுதான் உங்களுக்கான முதன்மையான நன்மை. அதன் மீது நாம் முதன்மையாக கவனத்தை செலுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய கவனத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த புத்தகமே நல்ல புத்தகமான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் மூச்சின் மீது நீங்கள் கவனம் செலுத்தி, உங்கள் கவனம் உண்மையாக பலம் பெற்ற நிலையில், நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகம், நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள், நீங்கள் கேட்கக்கூடிய மனிதர்களின் பேச்சு, இது எல்லாமே உண்மையிலேயே நல்லதா? இல்லையா? அப்படிங்கிற கிளாரிட்டி அப்பதான் உங்களுக்கு வரும். அதனால தான் மூச்ச கவனிக்கிறோம். மூச்ச கவனிக்கிறதுங்கிறது ஆன்மீக வழிமுறையினுடைய மிக அடிப்படையாக எல்லா மார்க்கங்களுமே வைத்திருக்கின்றார்கள். காரணம் என்ன? அதுல அவ்வளவு நன்மை. அப்பழுக்கற்ற தூய்மை அது. சந்தேகமே இல்லாத நன்மை. இப்போ ஒரு புத்தகம் நம்ம படிப்போம். நெறைய புத்தகம் நம்ம படிச்சிருக்கோம். படிக்கும்போது சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் இது அந்த அளவுக்கு நல்ல புத்தகம் இல்லன்னு நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா மூச்சு அப்படி இல்ல. அன்னைக்கு மூச்ச கவனிச்சுட்டேன்ப்பா. மூச்ச ஏன் தான் கவனிச்சனோ! அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா மூச்சு சர்வ நன்மை. சகல விதங்களிலும் அது நன்மை. சந்தேகமில்லாத நன்மை. அதனால தான் மூச்சின் மீது நாம் கவனத்தை செலுத்துவோம். ஸோ ஆனாபானா தியானம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வழிமுறை. தொடர்ந்து நாம் அத செய்யணும்.